எமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 100 ஈரானிய கடற்படையினர் இறந்ததுக்கு காரணமாக கொலைக்குரிய காரணகர்த்தாக்களாக எமது அரசும் இருக்கின்றது என்பதை நினைக்கையில் வேதனையாக இருக்கின்றது. 11 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் உதவி கேட்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் உதவி கௌரவ பிரதி சபாநாயகர்களே, உதவி கேட்டதற்கு உதவி வழங்கவில்லை. ஆனால் இங்கே வெளியில் கூறுகின்றார்கள் உதவி வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, காட்டி கொடுக்காமல் இருந்துச்சு என்று சொல்லி. உண்மையிலே ஒரு வேதனைக்குரியது. அப்போ இந்த நிலைமையில் இல்லாமல் எமது ஜனாதிபதி அவர்கள் பாரிய அவர் இதில் ஈடுபட்டு சமாதானத்துக்குரிய ஏற்பாடுகள், ஒரு சிறிய நாடும் சமாதானத்தை ஏற்படுத்துறதில் பாரிய பங்குகளை வைக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த பங்கு அதை அந்த சமாதானத்துக்குரிய பங்கை வைத்து இது உலக போராக மாறாமல் சமாதானத்தை ஏற்படுத்திய விதமாக அமெரிக்கா, இஸ்ரேல், அதே போல் ஈரான் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற இந்த நாடுகளோட கதைத்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை விரைவாக செய்யணும் என்று நாங்கள் இந்த இடத்துல அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான 3ஆம் உலக யுத்தத்துக்கு போய்விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்று ஒரு பயங்கரமான நிலைமைகள் இருக்கின்றது. இதற்கு காரணம் ஏகாதிபத்தி யுத்த வெறி என்று தான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். அதற்கு ஈரான் கொலை செய்யப்பட்டுள்ள ஈரானின் ஆன்மீக உச்ச தலைவர் ஆயத்துல்லா காமினி அவர்கள் ஈரானிய மக்களுக்கு வழங்கிய பணிகளை நினைவு கூறுவதோடு அவர்களுடைய உண்மையான செயல்பாடுகளை குறிப்பாக கூறுவதென்றால் அவர்கள் உன்னத தலைவராக இருந்து பாரம்பரிய நாகரிகம் பண்பாடுகளை கொண்ட சமூகமாக ஒழுங்கமைப்பதற்கு அதேபோல் வழிகாட்டிய உங்களின் இழப்பு ஈடு செய்ய முடியாததாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த கவலைகளை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு சாதாரணமாக ஒரு மிருகத்தமான செயல்பாடுகளை இங்கு செய்கின்றார்கள். ஒரு ஏகாதிபத்தியம்தான், போர் வெறி பிடிச்சு அலைகின்றார்கள் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமாதானத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஐநா சபை என்ன செய்கிறது என்பது ஒரு பாரிய கேள்வி. குறிப்பாக இவர்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் சரியாக அந்த ஏம்ப அடித்தோம் என்று. அப்போ அந்த பாடசாலை சிறுமிகளை 167 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏம் பண்ணி தான் நடிச்சிருக்கிறாங்கள். அப்போ ஏம் பண்ணி எல்லாத்தையும் செய்கின்றார்கள். டூனிஷியாவிலிருந்து ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போகிறார்கள். இங்கே ஈரானில் அங்கே ஆன்மீக தலைவரை கொலை செய்கின்றார்கள். அதே மாதிரி அந்த வெனிசுலா நாட்டில் இருந்து ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போயிருந்தார். அதே மாதிரி ஆன்மீக தலைவரை கொலை செய்திருக்கின்றார்கள். அதே போல் மக்களை 160 பேர் சிறார்கள் மாணவ செல்வங்கள். அப்போ இவைகளை தவிர்க்கும் விதமாக நாங்கள் இங்கே கூறுவது என்னென்றால் இந்த போர்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எல்லோரும் அதே மாதிரி ஈரானும் அவங்களுக்கு பேஸ் கொடுத்ததுக்காக இருக்கின்ற சவுதி அரேபியா, அதே போல் UAE, கட்டார், அப்படி கூறுவதென்றால் குவைட்னு சொல்லி மற்ற நாடுகளை அடிக்கிறத உடனே இடைநிறுத்தணும். இதுகளை நிறுத்திட்டு சமாதானத்துக்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யணும், எமது அரசாங்கம். ஆனால் அதுதான்